ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க எல்லாருக்கும். செப்டம்பர் மாதத்துக்கான மளிகை சாமானம் வாங்கி வந்தாச்சு. இதுதான் எங்கள் வீட்டு மளிகை சாமானம். நான் பட்ஜெட்டில் 2000 rupees ஒதுக்குனேங்க. 1600 ஆச்சு எனக்கு இந்த மளிகை சாமானெல்லாம் வாங்கிறதுக்கு. இதுதான் எங்கள் வீட்டு மளிகை சாமானம். எப்பயுமே நீங்கள் பட்ஜெட் போட்டு ஒரு பொருள் என்ன பொருள் வீட்டில் இருக்குது, என்ன பொருள் இல்லை அப்படின்ட்டு எழுதிட்டு கொண்டு போய் கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா தேவையில்லாததை நீங்கள் வாங்க மாட்டீங்க. எனக்கு மாதத்துக்கு 2 கிலோ. எனக்கு சுகர் கம்மி தான். எங்கள் வீட்டில் என்ன சுகர் கம்மியாக போட்டு தான் குடிப்போம். பட் இருந்தாலும் வீட்டில் சுகர் இருக்கிறது நல்லது. சப்போஸ் தீர்ந்துடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். சுகர் இல்லைன்னா யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா காஃபி டீ எதனா போடணுன்னா, கொஞ்சம் ஜூஸ் எதனா போடணுன்னா கஷ்டம். அதனால் எக்ஸ்ட்ரா எப்பவுமே ஒரு பேக்கெட் தான் வாங்கிட்டு வந்து வைப்பேன் நான். பசங்க குலோப் ஜாமுன் வேணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதில் சிரப் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் தேவைப்படும். அதனால் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து வைப்பேன். 2 லிட்டர் ஆயில், சாம்பார் பொடி 50 கிராம், கரம் மசாலா 50 கிராம், சிக்கன் மட்டன் எடுத்தால் கரம் மசாலா போட்டுக்கலாம், மிளகு 50 கிராம், 2 சேமியா. நான் எப்பயுமே இந்த 2 ரூபா சேஷே 3 ரூபா சேஷே தான் வாங்குவேன். ஏன்னா பாட்டிலோ இல்லை சேஷேவோ என்ன தான் நம்ம பிரிச்சுட்டு பத்திரப்படுத்தி வச்சாலும் யூஸ் பண்ண அது உள்ளே காற்று போய் கட்டிடும். இதாச்சும் ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம். எங்கள் வீட்டில் என் வீட்டுக்காருக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் டிகாஷன் அதிகமாக கேட்பார். அதாவது காஃபியோட ஃப்ளேவர் அதிகமாக கேட்பார். அதனால் எனக்கு 1 பேக்கெட் 2 ரூபீஸ்க்கு 1 பேக்கெட் கரெக்டாக சரியாக போகும். காஃபி போடுறதுக்கு, ஒரு கப் காஃபி போடுறதுக்கு. அதனால் நான் எப்பயுமே 2 ரூபீஸ் காஃபி தூள் தான் வாங்கிட்டு வருவேன். அப்படி இல்லைன்னா 5 ரூபீஸ்க்கு வாங்கிட்டு வருவேன். நான் எப்பயுமே பெரிய பேக்கெட் வாங்கிறதில்ல. எனக்கு 2 20 ரூபாயில் டாபர் ரெட் பேஸ்ட் 2 வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ ரின் பவுடர், 50 கிராம் மஞ்சள் பொடி, இதுவும் 50 கிராம். அப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க பருப்பு வகைகள் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் வெல்லம். அப்பப்போ எங்கள் வீட்டுக்கார் பருப்பு பாயாசம் கேட்பார். அதனால் பருப்பும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொங்கலுக்கு அதெல்லாம் செய்வோம் இல்லையா, அதனால் பருப்புங்களும் அதிகமாக யூஸ் ஆகும். அதனால் 1/2 கிலோ சிறுபருப்பு, வெல்லம் வாங்கிட்டு வந்திருக்கேன். கடலைப்பருப்பு 1/4 கிலோ. இந்த சாப்பாடு ரைஸ் எங்கள் வீட்டுக்குள்ள என் பசங்களுக்கு ரைஸ் வெரைட்டிஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த கலர்ன சாதங்கள், எலுமிச்சை சாதம், அதுக்கப்புறமா இந்த மாதிரி இது பண்ணுறது, சாதம் கலரும் போதெல்லாம் தாளிக்கும் போது போடுவோம் இல்லையா, அதெல்லாம் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் செஞ்சால் நல்லா இருக்காது. அதனால் அது எப்பயாச்சும் வடை சுடுவோம். இது உளுத்தம் பருப்பு எப்பயுமே 1 kg. எங்கள் வீட்டில் உளுத்தம் பருப்பு நிறைய செலவாகும். மாவு அரைக்க, வடை சுட. எங்கள் வீட்டில் உளுந்து வடை தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் உளுந்து அதிகமாக வாங்கியிருக்கேன் இந்த மந்த்து. ஃபார்ச்சூனில் 1+1 ஆஃபர் போயிட்டுருக்கு. பட் ரேட் ஏறிட்டே தான் இருக்குது. லாஸ்ட் டைம் நான் போன மந்த்து வாங்கினப்ப 85 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஃபார்ச்சூன் 1+1 கோதுமை மாவு. இந்த முறை 92 ரூபா ஆகிட்டுருக்கு. ஏறிட்டே போயிட்டுருக்கு. ஆனாலும் நான் 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இது ஃபெனாயில், அது ஆசிட். இவ்வளோதாங்க இந்த மாதம் இது சாமானம். நான் எப்பயுமே துணிக்கு அடுத்த மாதம் சேலரி போடுற வரைக்கும் நம்மக்கிட்ட காசு இருக்காது. அப்போ நடுவில் நம்ம போய் சின்னதாக ஒரு சோப்பு வாங்க போனோம்னாலும் 10 ரூபா கொண்டு போக மாட்டோம். வேறு ஏதாச்சும் தேவைன்னா ஒரு கடைக்கு போனோன்னா வெறும் சோப்பு மட்டும் வாங்கிட்டு வர மாட்டோம். நம்ம மைண்டை செட் அந்த மாதிரி.
போவோம் 10 ரூபா கூட இன்னும் வேறு எதனா 10 ரூபா தானே செலவாகுது, அந்த பொருள் கூட அந்த பொருள் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். அதனால் நான் என்ன பண்ணுறது, மோஸ்ட்லி ஒரே ஒரு டைம் போய் மளிகை சாமானை வாங்கிட்டு வர மாதிரி தான் பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் கடைக்கு போகிறத அவாய்ட் பண்ணிடுவேன் நான். அதனால் மாதத்துக்கு 10 சோப் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு வந்து இது தீரவே கூடாது. பேஸ்ட்டும் சரி, இப்போ சோப்பும் சரி, துணி சோப்பும் சரி. எங்களுக்கு வந்து உடம்பு சோப்பு இல்லைன்னு இதில் கேட்பீங்க, இருக்குங்க. ஏன்னா அது போன மாதம் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்து. அந்த சோப் இருக்குது, நான் அதை காட்டல. அந்த சோப்பு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் 3 சோப்பு இருக்குது. அதனால் நான் இந்த மாதம் அந்த சோப்பை வாங்கிட்டு வரல நான். இது வந்து பசங்களுக்கு வந்து இது இந்த மாதம்தான் வாங்கினேன். ஏன்னா அவங்க வந்து அடிக்கடிக்கு கடையில் செலவு வைக்கிறாங்க. அப்புறம் இது வெஜ் நூடுல்ஸ் வேணும், சிக்கன் நூடுல்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி செலவு வைக்கிறாங்க. அதனால் நானே வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, முட்டை வாங்கிட்டு வந்துட்டு. முட்டை கம்பல்சரி வீட்டில் இருக்கும், வெஜிடபிள்ஸும் வீட்டில் இருக்கும், வாங்கி வைப்போம். அதனால் இது வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம அப்பப்போ செஞ்சு கொடுப்போம். மோஸ்ட்லி 120 ருபீஸுங்க ஒரு நூடுல்ஸு. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் போய் கேட்டால் அது கொஞ்சம் தான் இருக்குது, பசங்களுக்கு பற்ற மாட்டேங்குது. அப்போ 240 ருபீஸ் ஆகுது. அதுக்கு இதனோட ரேட் வந்து 55 ருபீஸ் தான். இந்த 55 ருபீஸ் வாங்கிட்டு வந்தால் கம்பல்சரி ஒரு 2 டைம்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சமாக குழந்தைங்க கொஞ்சமாக சாப்பிட்றதுனால 3 டைம்ஸ் பண்ணலாம். அதனால் இதை வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு வந்து கெச்சப் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. அதனால் கெச்சப் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து லைன் டேட்ஸ், ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸு டேட்ஸு கொடுத்து அனுப்பணும் அப்படின்றதுனால நட்ஸு கொடுக்க சொல்கிறாங்க. நம்மளுக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் போட்டு ரொம்ப வாழ்கிறதுனால அந்த நட்ஸு கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு இல்லை. சரி, நம்மளால் முடிஞ்சது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கிட்டு வந்தேன். இதுவும் 1+1 ஃப்ரீயாக. இதனோட ரேட் வந்து 99 போட்டிருக்கு. பரவாயில்ல. இதுதாங்க எங்கள் வீட்டு பட்ஜெட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.